ரூபாவதி சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி தட்டாம்பயிறு புளிக்குழம்பு வைக்கலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் 150 தட்டாம்பயிறு எடுத்து வச்சுருக்கேன். 25 கிராம் வெங்காயம், 5 பல் வெள்ளைப்பூடு, கருவேப்பில், ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் தக்காளி, ஒரு பெரிய சைஸ் தக்காளி, அடுத்து மல்லி இலை, அரைக்கிறதுக்கு தேங்காய், அடுத்து பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கு, மல்லி சீரகத்தையும் வறுத்து எடுத்து வச்சுருக்கு, இதையும் அரைக்கணும். இப்போ காய்கறி நான் முருங்கைக்காவும் கத்திரிக்காயும் எடுத்துருக்கேன். சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுக்கே. அது கூட வரப்புக்கு வத்தப்பொடி, கொஞ்சம் மஞ்சப்பொடி எடுத்து வச்சுருக்கு. அடுப்பில் குக்கர் எடுத்து வச்சுருக்கு. இது கூட தட்டாம்பயிறு ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம் வேக வைக்கிறதுக்கு. பயிரில் உப்பு பிடிக்கக்காண்டி உப்பு போட்டுக்கலாம். இதை இப்போ நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அது வேகிறதுக்குள்ளே இங்கே அரைச்சி எடுத்துக்கலாம். அது கூட மல்லி இலை, மல்லி சீரகத்தையும் இது பண்ணிக்கலாம், அரைச்சி எடுத்துக்கலாம். திரிச்சு வச்சுருக்க கூட தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டாச்சு, இதையும் நல்லா திரிச்சு எடுத்துக்கலாம். தேங்காவை திரிச்சாச்சு. இது கூட எடுத்து வச்சுக்க பல்லாரி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்ல குழம்பு சட்டி வச்சுருக்கு. இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கூட கடுகு போட்டுக்கலாம். இது கூட வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிச்சு கருவேப்பிலை போட்டுக்கலாம். அது கூட வெங்காயம், வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இது கூட தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது கூட மஞ்சப்பொடி, வத்தப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். பொடியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. அது கூட அரைச்சி வச்சுக்க விழுத உள்ள சேர்த்துக்கலாம். இது கூட காயை போட்டுக்கலாம். காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். காயில் உப்பு பிடிச்சக்காண்டி இப்போ உப்பு போடும். இது கூட தண்ணி ஊற்றிக்கலாம் வேக வைக்கிறதுக்கு. அது கூட தட்டாம்பயிறு உள்ள கட் பண்ணிக்கலாம் வேக வச்சதை. அது கூட இது கூட புளிக்கரைசல் உள்ள ஊற்றிக்கலாம். வந்தோடனே மல்லியில் தூவி இறக்கிக்கலாம். ஓகே, இப்போ நம்மளோட தட்டாம்பயிறு புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும். இதே மாதிரி வேறு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.